ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மற்ற பேங்க்ஸோட கார்ட்ஸை யூஸ் பண்ணுறதை விட HDFCயோட ஒரு பேஸ் வேரியன்ட் கார்டு உங்ககிட்ட இருந்தாலே அது எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குங்கிறது இந்த HDFCயோட கார்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் கார்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதோ இல்லையோ, நிறைய இடத்துல இந்த HDFC கார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்லேயே உங்களால் அதிகமான அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பீரியடில் HDFCயோட ஒரு கோர் கார்டு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு பேஸ் வேரியன்ட் கார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, HDFCயில் ஒரு நல்ல கார்டாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு HDFCயோட இந்த மணிபேக் ப்ளஸ் கார்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த கார்டை பற்றின ஃபுல் ரிவ்யூவை ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 150 ருபீஸ்க்கும் உங்களுக்கு 2 கேஷ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த கேட்டகரிஸை தவிர அதிகபட்சமாக உங்களால் பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில் 15,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த கார்டை யூஸ் பண்ணி அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, ரிலையன்ஸ் ஸ்மார்ட் சூப்பர் ஸ்டோர் அண்ட் பிக் பாஸ்கெட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 150 ருபீஸ்க்குமே உங்களுக்கு 20 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஆக்சிலேட்டர் கேட்டகரிஸில் அதிகபட்சமாக உங்களால் 2500 கேஷ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த ஆக்சிலேட்டர் கேட்டகரிஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2500 கேஷ் பாயிண்ட்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு 18,750 ரூபா வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆல்சோ ரிலையன்ஸ் ஸ்மார்ட் ஸ்டோர்ஸில் இந்த பிராண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்கிறது இந்த 2 கேட்டகரிஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். இதே இந்த ப்ரிஃபர்டு பார்ட்னர்ஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது போக ஸ்விக்கி டைனோட்டில் இந்த கார்டை யூஸ் பண்ணி இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% அடிஷனல் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த கேஷ் பாயிண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். இந்த கேஷ் பாயிண்ட்ஸுங்கிறது இந்த கார்டில் மட்டும் தான் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஷ் பாயிண்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 25 பைசா வரும். ஒவ்வொரு கேட்டகரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து மாறும். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆல்சோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வழக்கமாக நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகும் போதே உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிரும். ஆனால் இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கேலண்டர் மந்த்தை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜனவரி மந்தில் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் 46,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிரெடிட் ஆகல. ஸோ நான் ஜனவரியில் பண்ண ஸ்பெண்ட்க்கு எனக்கு பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சது. சப்போஸ் நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணிட்டீங்கனாலோ ரிவர்ஸ் ஆயிடுச்சுனாலோ எந்த கேட்டகரியில் நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ, நார்மல் கேட்டகரியில் 10xல நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஆல்சோ இப்போ நான் ஸ்கிரீனில் ஷோ பண்ணக்கூடிய கேட்டகரிஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் ஸ்மார்ட் பைல பேஸ்அப் மூலியமா ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சரை பொறுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 150 ருபீஸ்க்கும் உங்களுக்கு 2 கேஷ் பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும். இது போக ஸ்மார்ட் பைல பேஸ்அப்ல இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்பயும் போல அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸை தவிர இந்த கார்டில் உங்களுக்கு மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர் கேலண்டர் குவார்டரில் 50,000 அதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ருபீஸ் ஒருத்தர் இருக்கிற வவுச்சர் வந்து கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். கேலண்டர் குவார்டருங்கிறது ஜனவரி டு மார்ச், ஏப்ரல் டு ஜூன், ஜூலை டு செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டு டிசம்பர். இந்த ஒவ்வொரு செட்லையுமே நீங்கள் 50,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 500 ருபீஸ் ஒருத்தர் இருக்கிற வவுச்சர் வந்து கிடைக்கும். ஆல்சோ நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் வந்து செட்டில் ஆயிருக்கணும், பெண்டிங்கில் இருக்கக்கூடாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இஎம்ஐ ஏதாவது கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இஎம்ஐயோட பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் மட்டும் தான் இந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸ்மார்ட் இஎம்ஐயில் ஏதாவது கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுலேருந்து 60 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வவுச்சரோட டீட்டெயில்ஸை உங்கள் மொபைல் நம்பர் இல்லை மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த வவுச்சர் உங்களுக்கு கிடைச்ச நாள்ல இருந்து 90 நாளுக்கு அப்புறம் இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாதுங்கிறத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வவுச்சர் ரிசீவ் பண்ண உடனே கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆல்சோ ஒன்ஸ் உங்களுக்கான வவுச்சர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு வவுச்சருக்குமே ஒரு வேலிடிட்டி பீரியட் இருக்கும். அந்த பீரியட்குள்ள நீங்கள் இந்த வவுச்சர் வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். நீங்கள் வாங்குற வவுச்சரோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே இது வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியட்குள்ள நீங்கள் இந்த வவுச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த வவுச்சர் உங்களுக்கு ரீஇஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 500 + GST வரும். சப்போஸ் பர் ஆனிவர்சரி இயரில் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 50,000 அதுக்கு அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் வந்து வே ஆஃப் ஆயிரும். ஒரு சில டைம்ல இந்த கார்டை லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து இஷ்யூ பண்றாங்க. சப்போஸ் நீங்க வாங்குற டைம்ல லைஃப் டைம் ஃப்ரீ வேரியன்ட்ல கிடைச்சது அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இந்த கார்டுக்காக நீங்க ஃபீஸ் பே பண்றீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணக்கூடிய ஜாயினிங் ஃபீஸ்க்கு உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டா 500 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதோட வேல்யூன்னு பார்த்துட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 100 ருபீஸ் மட்டும் தான் வரும். அண்ட் ஆல்சோ ரெனிவல் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெனிவல் பெனிஃபிட்டாவும் சேம் அதே 500 கேஷ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ரெனிவல் ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் யாருமே பே பண்ண மாட்டாங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி 50,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த கார்டுக்கான ஆனுவல் ஃபீஸ் வந்து வே ஆஃப் ஆயிரும். எனக்கு இந்த ஆனுவல் ஃபீஸ்க்கான வேவர் லிமிட் ஒவ்வொரு வருஷமுமே எப்படி ஈஸியாக அச்சீவ் ஆகுதுங்கிறத இந்த வீடியோ போக நான் சொல்றேன். இது போக இந்த கார்டில் எல்லா கார்ட்ஸ்லையும் கிடைக்காத மாதிரி ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைச்சிருக்கு. நீங்க 400 to 5,000 ருபீஸ்க்குள்ள இந்தியாவில இருந்து ஃபியூல் ஸ்டேஷன் நீங்க ஃபியூல் ஃபில் பண்ணாலுமே உங்களுக்கு 1% வந்து ஃபியூல் சர்சார்ஜ் வேவரா கிடைக்கும். மேக்ஸிமம் பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்ல 250 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் வேவரா கிடைக்கும். ஆல்சோ இந்த ஃபியூல் சர்சார்ஜுக்கு போடக்கூடிய GST வந்து உங்களுக்கு வே ஆஃப் ஆகாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அந்த கார்டில் லாஸ்ட் கார்டு லைபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். சப்போஸ் உங்களோட கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா
உங்க கார்டு தொலைஞ்ச உடனே 24 மணி நேரத்துக்குள்ள HDFCயோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரி உங்க கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கார்டுல ஃப்ராட்லெண்ட் டிரான்சாக்ஷன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ இப்போ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க எந்தெந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க earn பண்ணக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவுன்னு பார்த்துடலாம். ஒரு கேஷ் பாயிண்டோட வேல்யூ வந்து நீங்க கேட்டலாக்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்க்கு ரெடீம் பண்றீங்க அப்படின்னா 25 பைசா வரைக்கும் உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே நீங்க ஏர்மைல்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கனாலோ இல்ல ஸ்மார்ட் பை போர்ட்டல் மூலியமா ஃபிளைட் இல்ல ஹோட்டல்ஸ் வந்து நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா 25 பைசா வரைக்கும் உங்களால் வந்து ரெடீம் பண்ணிக்க முடியும். ஃபிக்ஸடா 25 பைசா இல்ல, அப் டு 25 பைசா வரைக்கும் உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க கேஷ்பேக்ல வந்து ரெடீம் பண்றீங்க அப்படின்னா, அதாவது உங்ககிட்ட இருக்க ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்க வேற எந்த ப்ராடக்ட்லயுமே ரெடீம் பண்ணாம உங்க கிரெடிட் கார்டு கட்டக்கூடிய பில் அமௌண்ட்லயே நீங்க வந்து மைனஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேஷ் பாயிண்டோட வேல்யூ 20 பைசா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கார்டுக்கு நீங்க பேமெண்ட்டா 3000 rupees வந்து பே பண்ணணும். ஆனா உங்ககிட்ட இப்போ 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணி என்னோட கார்டுக்கான பேமெண்ட்டை நான் பண்றேன் அப்படின்னா இந்த 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1000 ரூபா மட்டும் நீங்க பேமெண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் பொதுவாகவே இந்த கார்டை யூஸ் பண்ணி கேஷ்பேக்காக தான் ரெடீம் பண்ணிக்குவேன். ஏன்னா மற்ற கேட்டகரிஸ்ல நான் போய் ரெடீம் பண்றதை விட நான் இந்த கேஷ்பேக்காக வந்து ரெடீம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டீசென்டான வேல்யூ வந்து எனக்கு கிடைக்குது. ஆல்சோ சப்போஸ் நீங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ரெடீம் பண்றீங்க அப்படின்னா மினிமம் உங்ககிட்ட 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும். இல்ல நீங்க ஃபிளைட் ஆர் ஹோட்டல்ஸ் வந்து புக் பண்றீங்க அப்படின்னா 50% கேஷ் பாயிண்ட்ஸ் மூலியமாவும் 50% வந்து கார்டு மூலியமாவும் பே பண்றது மாதிரி இருக்கும். ஆல்சோ நீங்க ஃபிளைட் இல்ல ஹோட்டல்ஸ் புக் பண்ணும்போது பர் மந்த்துக்கு நீங்க அதிகபட்சமா 50,000 கேஷ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ரெடீம் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்க ப்ராடக்டாவோ இல்ல வவுச்சராவோ வாங்குறீங்க அப்படின்னா 70% வந்து பாயிண்ட்ஸ் மூலியமாவும் 30% வந்து நீங்க கார்டு மூலியமாவும் பே பண்றது மாதிரி இருக்கும். இந்த கேஷ் பாயிண்டோட வேலிடிட்டின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் நீங்க 2 வருஷத்துல இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரெடீம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிரும். இப்போ இந்த கார்டை நீங்க வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன வேணுங்கிறத கிளியரா பார்த்துடலாம். நீங்க சப்போஸ் சேலரிடா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் மினிமம் 21 இயர்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். நீங்க ஒரு இந்தியன் ரெசிடென்ட்டா இருக்கணும். அது போக உங்களுக்கான இன்கம் 20,000 ரூபாய் அதுக்கு அதிகமா இருக்கணும். சப்போஸ் நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் மினிமம் 21 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். நீங்க ஒரு இந்தியன் ரெசிடென்ட்டா இருக்கணும். உங்களுக்கான ITR per annumக்கு 6 lakhsல அதுக்கு அதிகமா இருக்கணும். ஆல்சோ உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் வந்து 700 அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது போக இது HDFCயோட கிட்டத்தட்ட ஒரு பேஸ் வேரியன்ட் கார்டுங்கிறதுனால இந்த கார்டு மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ இந்த கார்டை நீங்க அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னு சொல்லி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த கார்டை நார்மலா ஒருத்தர் அவரோட மெயின் கார்டா ஒரு 1 இயர்க்கு யூஸ் பண்றாரு அப்படின்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி அவரால் எவ்வளவு சேவ் பண்ண முடியுங்கிறத இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். 10x பார்ட்னர்ஸ்ல இந்த கார்டை யூஸ் பண்ணி பர் மந்த்துக்கு 8,000 rupees வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 150 rupeesக்கும் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு மாசத்துக்கு டோட்டலா 1060 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து earn பண்ணிருப்பீங்க. ஸ்விக்கி டைனவுட்ல எவ்ரி மந்த்துமே இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க 2,000 rupees ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 10% டிஸ்கவுண்ட் போக இந்த கார்டில் நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு 24 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் பர் மந்த்துக்கு. இது போக மற்ற கேட்டகரிஸ்ல இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாசமுமே ஆவரேஜா ஒரு 10,000 rupees நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணோம்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு 133 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ மொத்தமா ஒரு மாசத்துக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி 19,800 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. இதுக்கு உங்களுக்கு ரிட்டர்னா 1,217 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அது போக ஸ்விக்கி டைனவுட்ல நீங்க 200 rupees சேவ் பண்ணிருப்பீங்க. ஸோ டோட்டலா பர் ஆனம்க்கு நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 2,37,600 ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. இதுக்கு 14,604 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ மொத்தமா நீங்க earn பண்ணக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்க கேஷ்பேக்கா எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஒரு கேஷ் பாயிண்டோட வேல்யூ 20 பைசா வரும். ஸோ இந்த 14,604 ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 2,920 ரூபா வரும். இது போக ஒவ்வொரு மாசமே இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க கிட்டத்தட்ட 20,000 ஸ்பெண்ட் பண்ணதுனால ஒரு குவார்ட்டருக்கு நீங்க 60,000 ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுனால ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே உங்களுக்கு 500 rupees ஒர்த் இருக்கிற வவுச்சர் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ மொத்தமா 4 குவார்ட்டருக்கு பாத்தீங்கன்னா 2,000 வந்து இது மூலியமா நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. இது போக ஸ்விக்கி டைனவுட்ல ஒவ்வொரு மாசமே 10%ல 200 rupees வந்து நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. இதை நீங்க பர் இயருக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 2,400 ரூபா வந்து சேவ் பண்ணிருப்பீங்க. ஆல்சோ மொத்தமா இந்த கார்டை யூஸ் பண்ணி பர் ஆனிவர்சரி இயர்ல 50,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணதுனால உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் வந்து வே ஆஃப் ஆயிருக்கும். ஸோ இது மூலியமா நீங்க 500 plus GST வந்து சேவ் பண்ணிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பர் ஆனிவர்சரி இயர்ல 7,910 ரூபா கிட்டத்தட்ட 8,000 ரூபா நீங்க வந்து இந்த கார்டை யூஸ் பண்றது மூலியமா சேவ் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க ஸ்பெண்ட் பண்ண இந்த 2,40,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 7,900 ரூபா கிட்டத்தட்ட 8,000 ரூபா வந்து உங்களால சேவ் பண்ண முடியும். இதை பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.3% உங்களால ஈஸியா சேவ் பண்ண முடியும். ஒரு என்ட்ரி லெவல் பேஸ் வேரியன்ட் கார்டில் அதுவும் இந்த கார்டு வந்து மேக்ஸிமம் லைஃப் டைம் ஃப்ரீ வேரியண்டா கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கார்டில் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்து எவ்வளவு பரவாயில்ல. அது போக அமேசான், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல அடிக்கடி இந்த HDFC கார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து போடுவாங்க. அந்த டைம்ல இந்த கார்டை நீங்க யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட்ல 2 தடவை 1,000 rupees வந்து நீங்க earn பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மூலியமாவே நீங்க 2,000 rupees வந்து ஈஸியா சேவ் பண்ண முடியும். நான் சொல்றது வந்து ஒரு மினிமம் வேல்யூ தான். சேல் டைம்ல இதோட அதிகமாக உங்களை ஈஸியா வந்து சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டா போட்ட சேல்ல என்னோட தம்பிக்கு ஒரு ஐபோன் வாங்கியிருந்தோம். ஸோ சேல் டைம்ல இந்த கார்டை யூஸ் பண்ணதுனால
இருக்கிறதுனால இந்த கார்டோட இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா மட்டும் என்னால் 3000 rupees வந்து சேவ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் போக இந்த ஐபோன் வந்து 57,000 வந்தது. இதுல 10,000 அமெக்ஸோட பிளாட்டினம் டிராவல் கார்டை யூஸ் பண்ணி கிஃப்ட் வச்சுட்டு நான் வாங்கியிருந்தேன். அது மூலியமாவும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 47,000 மட்டும் தான் இந்த கார்டு மூலியமா நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அமெக்ஸோட கார்டு யூஸ் பண்ணதுக்கு எனக்கு ரிவார்ட் மல்டிப்ளையர்ல 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சது. இந்த கார்டை நான் இங்க யூஸ் பண்ணதுனால என்னால் 3000 rupees சேவ் பண்ண முடிஞ்சது. அது போக அடிஷனலா எனக்கு மேக்ஸிமம் ரிவார்ட் பாயிண்ட்ஸா 2500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சது. இதோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 500 rupees வரும். இது போக HDFC கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வந்து ஸ்பெண்ட் பேஸ்ட் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் ஒரு ஷார்ட்ஸா போட்டிருந்தேன். எனக்கு ஒரு டார்கெட் ஆஃபர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி நான் 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1000 rupees வச்சிருக்கிற வவுச்சர் வந்து கிடைக்கும்னு சொல்லி ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட கேஸே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபோன் வாங்குறதுக்காக இந்த கார்டை யூஸ் பண்ணி நான் 47,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அது போக இந்த டார்கெட் ஆஃபர்ல நான் ஒரு 3000 rupees ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 1000 rupees வச்சிருக்கிற வவுச்சரும் கிடைக்கும். இந்த 50,000 ரூபாய்க்கு எனக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். இது போக பர் கேலண்டர் குவார்டர்ல நான் 50,000 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணதுனால எனக்கு 500 rupees ஒருத்தருக்கிற கிஃப்ட் வச்சும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கான ஆனுவல் ஃபீஸும் வே ஆஃப் ஆயிரும். ஸோ என்கிட்ட இதோட நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கார்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த கார்டை நான் எப்பயாவது சேல் போட்டாங்கனாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்ஸ் கிடைச்சது நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பர்டிகுலராக நான் இந்த கார்டை இந்த மாதிரி டைம்ஸ்ல யூஸ் பண்ணும் போதே எனக்கான ஆனுவல் ஃபீஸ் வந்து வே ஆஃப் ஆயிருது. ஸோ இந்த கார்டு எனக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு மாதிரியே இருக்கு. இதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்க ஒரு நார்மல் கார்டை வாங்குறத விட HDFCல ஒரு பேஸ் வேரியன்ட் கார்டு உங்ககிட்ட இருந்துச்சுனாலே இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஒரு பேஸ் வேரியன்ட் கார்டை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலுமே இதுல ரிட்டர்ன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கனாலுமே இந்த மாதிரி ஆஃபர் பீரியட்ல இந்த கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த கார்டை நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கார்டை நீங்க அப்ளை பண்றதுக்கான ஒரு ரெஃபரல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமா உங்களுக்கான கார்டை நீங்க அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இது நம்ம சேனல்ல தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோ போடுறதுக்கு நீங்க பண்ற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஆல்சோ இந்த கார்டை நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நீங்க ஒரு கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸுமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பட் இருந்தாலும் எல்லா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸுமே தெரிஞ்சுக்கலைனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த கார்டை நீங்க டே டு டே யூசேஜில் நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த டிரான்சாக்ஷன் இவ்வளவு ஃபீஸ் வரும், ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். சப்போஸ் இது தெரியாம இந்த கார்டை நீங்க எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கார்டில் இருந்து ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த சார்ஜஸ் நீங்க பே பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபைன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு கிரெடிட் கார்டுனால இப்படிதாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து செட் ஆயிரும். இதனாலேயே நீங்க கிரெடிட் கார்டை அவாய்ட் பண்ணிடுவீங்க, யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ கரெக்டா ஒரே நிமிஷம் தான் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதையும் பார்த்து முடிச்சுட்டு இந்த கார்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இந்த கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 plus GST வரும். பர் ஆனிவர்சரி இயர்ல 50,000 அதுக்கு அதிகமாக நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் வந்து வே ஆஃப் ஆயிரும். இதை பத்தி டீடைல்டா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். சப்போஸ் இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா கிடைச்சதுனாலும் இந்த கார்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் 500 plus GSTங்கிறது இந்த கார்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் எல்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இதுக்கான ஆனுவல் ஃபீஸ் வேவர் லிமிட்டை உங்களால் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிட முடியும். சப்போஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க ATMல கேஷ் வித்ட்ராவல் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸா 2.5% or 500 இதுல எது அதிகமாக இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து ஃபீஸா வரும். சப்போஸ் இந்த கார்டு கட்ட வேண்டிய பேமெண்ட்டை நீங்க டைரக்டா பேங்கோட பிரான்ச்லயோ இல்லை ATMல போய் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 plus GST வந்து ஃபீஸா வரும். இதை வந்து நீங்க ரொம்ப ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். கிரெடிட் கார்டோட டியூ அமௌண்ட் நீங்க பே பண்றதுக்கு நீங்க பேங்க்குக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு வித்தின் மில்லி செகண்ட்ஸ்க்குள்ள உங்க கார்டுக்கான பேமெண்ட்டை உங்களால் ஈஸியாக பே பண்ணிக்க முடியும். நான் என்னோட கிரெடிட் கார்ட்ஸ்க்கு கரெக்டாக ஆன் டைம்ல பேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த கார்டில் ஏர்ன் பண்ணியிருக்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்றதுக்கான ஃபீஸ் 99 plus GST வரும். சப்போஸ் நீங்க ஸ்டேட்மெண்ட் கிரெடிட்டா வந்து கிரெடிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 plus GST வந்து ஃபீஸா வரும். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க ரயில்வே டிக்கெட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% ஆஃப் த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் plus GST வந்து ஃபீஸா வரும். ஓவர் லிமிட் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% ஆஃப் த ஓவர் லிமிட் அமௌண்ட் இல்லைனா 550 plus GST வந்து ஃபீஸா வரும். சப்போஸ் நீங்க பண்ண பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2% ஆஃப் த பேமெண்ட் அமௌண்ட் மினிமம் 450 plus GST வந்து ஃபீஸா வரும். ரெண்ட் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% ஆஃப் த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து ஃபீஸா வரும். அதிகபட்சமா இதுக்கு 3000 plus GST வந்து ஃபீஸா வரும். யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் வந்து per பில்லிங் சைக்கிள்ல 50,000 அதுக்கு அதிகமாக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1% தான் உங்களுக்கு ஃபீஸா வரும். இந்த ஃபீஸ்மே அதிகபட்சமா per டிரான்சாக்ஷனுக்கு 3,000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. எஜுகேஷன் டிரான்சாக்ஷன் நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இல்ல வேலட்ஸ் மூலமா பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% ஆஃப் த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து ஃபீஸா வரும். அதிகபட்சமா 3,000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க டைரக்டா ஸ்கூல் ஆர் காலேஜோட வெப்சைட்லயோ இல்ல POS மிஷின்ல வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஃபீஸ்மே வராது. சப்போஸ் உங்க கார்டு தொலைஞ்சிருச்சுனாலோ இல்ல உடஞ்சிருச்சுனாலோ இந்த கார்டு ரீஇஷ்யூ பண்றதுக்கான ஃபீஸ் வந்து 100 plus GST வரும். இந்த கார்டோட ஃபினான்ஸ் சார்ஜஸ்னு பாத்தீங்கன்னா ரிவால்விங் அண்ட் கேஷ் அட்வான்ஸ் ரெண்டுக்குமே பர் மந்த்துக்கு 3.75% ஆனம்க்கு 45% இருக்கும். ஆல்சோ இந்த கார்டு வந்து ரூபே வேரியன்ட்லயுமே அவைலபிளா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சேனல்ல நீங்க ரூபே கார்ட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா 250 rupees வந்து உங்களுக்கு ஈஸியா சேவ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க சப்போஸ் இந்த கார்டை ரூபே வேரியன்ட்ல வாங்குறீங்க அப்படின்னா அடிஷனலா உங்களால 250 rupeesமே வந்து சேவ் பண்ண முடியும். அந்த வீடியோ நான் ஐ பட்டன் வந்து ஷோ பண்றேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைக்கும். ஆல்சோ இது ஒரு பேஸ் வேரியன்ட் கார்டு, இதை வாங்கணும்னு யோசிக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கார்டில் உங்களால நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். இந்த கார்டை நீங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா HDFCல இதுக்கு அடுத்ததா உங்களுக்கு மில்லினியா கார்டு வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டு இதோட
இதோட ஹையர் வேரியன்ட் மாதிரி அந்த கார்டில் இதோட இன்னும் நல்ல வேல்யூ வந்து ரிட்டர்ன் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் இந்த கார்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சுக்குன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த கார்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆல்சோ இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ரெஃபரல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமாக உங்களுக்கான கார்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இதை நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.